ஹாய்! நைக்காவோட ஹாட் பிங்க் சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு என்னோட சைட்லேருந்து சில ஸ்கின் கேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் ஸ்கின் கேர், மேக்கப் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் என்னோட வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இந்த வீடியோவில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர்ட் கிடையாது. இது என்னோட அன்ஸ்பான்சர்ட், நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்டோட ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸ் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் எனக்கு பிடிச்சிருக்க ப்ராடக்ட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட்டோட இன்டெப்த் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன். கிளென்சிங் பாம் கேட்டகரியில் ரொம்ப ஈஸியாக மேக்கப் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக ஃபேஸை வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி ஸ்கின் கேருக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ப்ளம்மோட கிளென்சிங் பாம் தான். இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கூட அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிருச்சு. கிளென்சிங் ஆயில்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 2 சஜஷன் இருக்குது. ஒன்று, அஃபோர்டபுள் கேட்டகரியில் வந்து கான்ஷியஸ் கெமிஸ்டோட டெய்லி டிசால்வ் அல்ட்ரா லைட் ஆயில் கிளென்சர். இந்த கிளென்சருமே வந்து ரொம்ப நல்லாவே ரிமூவ் பண்ணுது. இந்த கிளென்சர்ல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹெவியான ஐ மேக்கப் போட்டிருக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2-3 பம்ப் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. மற்றபடி இதுவுமே நல்ல கிளீன் ஸ்லேட்டா தான் ஃபேஸ்க்கு கொடுக்குது. அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹை அண்ட் கேட்டகரியில் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி ஆஃப் ஜோசானோட ஜின்செங் கிளென்சிங் ஆயில். இதை வந்து பீட் பண்ண சத்தியமாக எதாலையும் முடியல. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஐஸை வந்து இரிட்டேட் பண்ணாமல் மேக்கப் வந்து ரொம்ப ஈஸியாக மெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் டபுள் கிளென்சிங் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து மேக்கப் இல்லாதப்போ இதை வச்சு க்ளீன் பண்ணாலுமே உங்கள் ஃபேஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து டர்ட் ரிமூவ் ஆகுறது வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். லைக் கையிலெல்லாம் வந்து அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வரும். ஸோ இது என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட். ஃபேஸ் கிளென்சர் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 4 ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஒன்று, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் வந்து இந்த கொசரெக்ஸோட அட்வான்ஸ்டு ஸ்னெயில் மியூசின் ஜெல் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அதே மாதிரி வந்து ரொம்ப மைல்டாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி சிம்பிளோட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் ஆக்சுவலாக இன்னும் 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட எம்டிஸ் கூட என்கிட்ட இல்லை. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைல்டான எக்ஸ்ஃபோலியேட்டிங் வந்து பியூட்டி ஆஃப் ஜோசானோட கிரீன் ப்ளம் ரெஃப்ரெஷிங் கிளென்சர். அது வந்து ஒரு சூப்பரான கிளென்சர். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட எக்ஸ்ஃபோலியேஷன் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகும் அப்படின்னா அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஸ்கின் இருக்கிறவங்க, ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து செட்டாஃபிலோட மைல்ட் கிளென்சர் வந்து சூப்பராக செட் ஆகும். எசன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ். இது வந்து பீட் பண்ணவே முடியாது. ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக உங்களுக்கு என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இந்த எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஹெல்தியான க்ளோ அண்ட் ஹைட்ரேஷன் நீங்கள் கொடுக்க முடியும்னே சொல்லுவேன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன், பூசினோட நம்பர் 3 சூப்பர் க்ளோயிங் எசன்ஸ். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து செட் ஆகாமல் போக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா வந்து ஃபர்மெண்டட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த டோனரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்கள் ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரைட்னிங்காக ரொம்பவே வந்து க்ளோயிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டே பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப்புக்கு கீழெல்லாம் வந்து ஒரு கிளாஸியான ரொம்பவே ஷைனிங்கான பேஸ் கொடுக்கும். இது வந்து லானேஜோட க்ரீம் ஸ்கின் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து டோனரை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் ஆனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரை அண்ட் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹைட்ரேஷன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இதுவுமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ ஷைனியாக உங்களுக்கு பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் திங்கோட ப்ரொபலிஸ் ப்ளஸ் ஹனி எக்ஸ்ட்ராக்ட் டோனர். இது வந்து என்னோட நியூ அடிஷன்னே கூட சொல்லலாம். பட் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக இப்போ ஆயிடுச்சு. இது ரொம்பவே வாட்டர் லைட் டெக்ஸ்சர் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோ அண்ட் பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஃபேஸ் பீல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இந்த டாக்டர் ஷீத்தோட மல்பெரி அண்ட் மெண்டாலிக் ஆசிட் பீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியும். உங்களோட டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பீலிங் ஜெல். இது என்ன பார்த்தீங்கன்னா, பியூட்டி ஆஃப் ஜோசனோட ஆப்ரிகாட் பிளாசம் பீலிங் ஜெல். இதை யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா, இது வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்படின்றத எடுத்துக்காமல் உங்கள் ஸ்கின்னுக்கு எப்போ நீட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு நல்ல அடிஷன் தான். ஃபேஸ் மாஸ்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஷியஸ் கெமிஸ்டோட பெரி பிரைட் நயாசினமைட்
ப்ளஸ் பெரி காம்ப்ளெக்ஸ். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பிரைட்னிங்க்கும் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் இப்போ ஒரு 2 months தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் வந்து எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக இதனால என்னோட ஸ்கின்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ட் இது இல்லாமல் இன்னொன்று போர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோசனோட ரெட் பீன் கிளே மாஸ்க்னு நினைக்கிற அதோட பேர். ஸோ கரெக்டாக தெரியல, பட் ஆனால் நான் உங்களுக்கு சைடில் வந்து பிக்சரில் காட்டுறேன். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது. போர்ஸோட இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து அது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். சீரம்ஸில் ஃபஸ்ட்டு வைட்டமின் சி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளேயர்ஸோட வைட்டமின் சி சீரம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். பிகினர்ஸ்க்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யாருக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வைட்டமின் சி ஸ்டார்ட் பண்ணுனா இது போகலாம். இன்னொரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் கெமிஸ்டோட 10% வைட்டமின் சி. இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு இரிட்டேஷனுமே இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த கிளேயர்ஸுக்கு வந்து டூப் மாதிரி வந்து ப்ளம்மோட வைட்டமின் சி சொல்லுவாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணதில்லை. பட் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளம்மோட 10% வைட்டமின் சி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட சைட்லேருந்து இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நயாசினமைட் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இந்த ப்ளம்மோட 10% நயாசினமைட் ரைஸ் வாட்டர். இதில் ஆக்சுவலாக 5% வேரியன்ட்மே இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5% ட்ரை பண்ணுங்கள். அது சூப்பராக இருக்குது. பட் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 10% இன்னுமே எஃபெக்டிவாக இருக்குது. இது நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஃபேஸை நல்லாவே பிரைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெட்னால் பேஸ்டுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரீக்வாலோட 0.1% நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து அதை தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேட்டட் ரெட்டினாலுக்கு வந்து கான்ஷியஸ் கெமிஸ்டோட 0.2% ரெட்டினால் பெப்டைட் காம்ப்ளெக்ஸ் சீரம். இது வந்து ஒரு சீரம். இதுவுமே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரீக்வால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து இதுக்கு அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரீக்வால் விடவே இதில் நல்ல ரிசல்ட் அண்ட் இதில் வந்து நல்ல எப்படி சொல்கிறதா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இது வந்து ரீக்வால் விட எனக்கு எப்பவுமே 1 step மேலே அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுவுமே பெஸ்ட்டு தான். ஒரு லக்ஸரி சீரமில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எஸ்டே லாடரோட அட்வான்ஸ் நைட் ரிப்பேர் காம்ப்ளெக்ஸ் சீரம் இது வந்து வேற லெவல் அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட சேனல் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல அடிஷன். நீங்கள் லக்ஸரியில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ க்ரீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியணும், irrespective ஆஃப் த கைண்ட் ஆஃப் அண்டர் ஐஸ் யூ ஹேவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்னேல் மியூசினோட பெப்டைட் ஐ க்ரீம் வந்து பெஸ்ட்டு. இதில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். திஸ் இஸ் அ தம்ஸ் அப் ஃப்ரம் மீ. பட் லக்ஸரியில் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல எஃபெக்ட், கண்ணுக்கு கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து விசிபிளாக டக்குன்னு ஃபேட் ஆகுறது கூட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எஸ்டே லாடரோட நைட் ரிப்பேர் ஐ க்ரீம் இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து நான் இது என்னடா வேலை செய்யலை, கண்ணு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் இது போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக வேலை செய்யுது. அந்த ஒரு கண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேர் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்போது. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே லெவலில் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அதை நீங்கள் வாங்கலாம். ஃபேஸ் ஆயில் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம்மோட ரோசப் ஃபேஸ் ஆயில். இந்த ஃபேஸ் ஆயில் வந்து என்னோட ஃபேவரட். நீங்கள் வந்து சில டேஸில் வந்து ரொம்ப மினிமலாக ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னோட நீங்கள் ஏந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் ஆயில் வந்து ஒரு நல்ல அடிஷன். பட் ரோசப் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 25க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா இது தேவையில்லை. 25க்கு மேலே ஏதாவது ஃபேஸ் ஆயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடிஷன். அண்ட் ஸ்லீப்பிங் மாஸ்க் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ஷீத்தோட ஹல்தி அண்ட் ஹையர்லானிக் ஆசிட் ஸ்லீப்பிங் மாஸ்க். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு. அஃபோர்டபுள் கேட்டகரியில் பட் ஒன் ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் நைட் யூஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு கிரேட் அடிஷன். செகண்ட், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இரிட்டேட்டடாக ஸ்கின் பேரியர் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக ஸ்கின் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சூதிங்காக ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர் ஷீத்தோட சிக்கா அண்ட் செரமைட் ஓவர் நைட் ரிப்பேர் சீரம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். காலையில் ஏந்திரிக்கும் போது நல்ல பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக ப்ளம்பியாக ஸ்கின் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு வந்து என்னோட சைட்லேருந்து ரெக்கமெண்டட். ஒன்று வந்து நம்பூசினோட நம்பர் 6 டீப் ஸ்லீப் மாஸ்க். இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கிடைக்கும். அண்ட் லானேஜோட வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க் இதுவுமே உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் கிடைக்கும். பட் இதில் வந்து லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து செட் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஆனால் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் எஃபெக்ட். லிப்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் விஷ்-கேரோட செரமைட் லிப் பாம் இது பெஸ்ட். இதில் வந்து SPF 50யுமே இருக்கு. அண்ட் நைட்டில் லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மூடியோட வைட்டமின் சி ஸ்லீப்பிங் மாஸ்க் இது பிக்மெண்டேஷனுக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் தேர்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டே லாடரோட இந்த பியூர் பிங்க் NY லிப் சீரம் இது வந்து
ஹைட்ரேஷன், பிக்மெண்டேஷன், சாப்டு லிப்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன். பட் ஆனால் இது எக்ஸ்பென்சிவ். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். சன்ஸ்கிரீன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது 4 என்னோட ஃபேவரட். ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்ஷியஸ் கெமிஸ்டோட சன் ட்ரிங்க் SPF 50. இது வந்து ஒரு லைட் வெயிட்டடான கிரே கேஸ்டில் தான் சன்ஸ்கிரீன். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போகிறது எல்லாமே கிரே கேஸ்ட், ஒயிட் கேஸ்ட் எதுவுமே இல்லாமல் நல்ல சன்ஸ்கிரீன்ஸ் தான். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷீத்தோட ஹல்தி அண்ட் ஹைலோனிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இருக்குது, சன்ஸ்கிரீனில் வந்து இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஹல்தி அண்ட் ஹைலோனிக் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. லைட் வெயிட்டான சன்ஸ்கிரீன் கேட்டகரியில் வந்து மூடியோட 70 ஹைட்ரோ பெஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆயிலி ஸ்கினுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக காட்டுற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் ட்ரை ஸ்கினுக்கும் நார்மல் ஸ்கினுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல அடிஷன் சம்மர் டைமில் அப்படின்னே சொல்வேன். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கல்ட் ஃபேவரட். இந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு டியூப்போ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபினிஷோ கிடைச்சதே இல்லை என்னோட ஸ்கின்னுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோசனோட சன்ஸ்கிரீன் ஸ்டிக் தான். இது போட்டோன்னே உங்கள் ஸ்கின் வந்து பிரைட் ஆகுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இது என்னோட மோஸ்ட் டாப் ஃபேவரட் பிக் சன்ஸ்கிரீனில். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஸ்கின் கேர் அப்படின்றது நைகா ரெக்கமெண்டேஷனோட பார்ட் 1 தான். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு பாடி கேர் அண்ட் ஹேர் கேரும், அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மேக்கப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சஜஷனில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஏதாவது நான் சொன்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.